நில்லு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த உலகத்திலேயே என்னை விட சந்தோஷமா வேற யாருமே இருக்க முடியாது. இந்த சந்தோஷம் ஸ்டெடியா கான்ஸ்டன்டா இருக்காது மித்ரா. இந்த சந்தோஷம்னு இல்ல, எந்த சந்தோஷமுமே நிலைச்சிருக்காது. மேடும் பள்ளமும் மாறி மாறி வர பாதையில போற ஜேர்னி தான் இந்த லைஃப். நீ நினைக்கலாம் இந்த மேட்டுக்கு அப்புறம் பள்ளமா தான் வரும்னு. ஆனா நான் சொல்றேன், இந்த மேட்டுக்கு முன்னாடி பெரிய பள்ளத்தாக்கே இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் எவ்வளோ நாளா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ வலிய தாங்கிக்கிட்டேன்னு தெரியுமா? ஏன் எவ்வளோ சவால்களை சந்திச்சேன்னு தெரியுமா? உன்ன மாதிரி திடீர்னு யூஎஸ்ல இருந்து வந்து குதிச்சேன்னு நினைச்சியா? சரி, இதெல்லாம் எதுக்காக நான் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. ஒதுங்கி ஓரமா நில்லு, இல்லனா ஓடி போயிடுங்கிறதுக்காக தான் சொல்றேன். என்ன ஆணவத்துல ஆடுறியா? இல்ல, ஆனந்தத்துல ஆடுற. மித்ரா, உனக்கு இன்னும் குழந்தை பொறக்கல. ஜஸ்ட் கன்சீவா தான் இருக்க. அது பொறக்க இன்னும் பல காலம் இருக்கு. இன் பிட்வீன் டைம்ல வெயில் அடிக்கும், மழை அடிக்கும், புயல் அடிக்கும், ஏன் சூறாவளி கூட சுத்தி சுத்தி சுழட்டி அடிக்கும். நீ தாங்குவியா? அமெரிக்கா ரிட்டர்ன் பொண்ணே, நீ 4 கடல் தாண்டி தான் வினய பார்க்க வந்திருக்க. நான் 7 கடல் 7 மலைய தாண்டி வந்து அவரை கல்யாணம் பண்ணிருக்கேன். உன்னால ஒரு மாங்காய் கூட பறிக்க முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாம போய் பொழப்ப பாரு. நானும் அதுதான் சொல்றேன். இவ அமெரிக்கால படிச்சவ தானே, இவளுக்கு நம்மள பத்தி என்ன தெரியும்னு நீ நினைக்கலாம். அதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துற நான் இல்லையான்னு மட்டும் பாரு. பார்க்கலாம். தள்ளு. என்னால முடியாதுன்னு நினைக்கிறல்ல, செஞ்சு காட்டுறேன்டி. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க மேடம். ஏ மூர்த்தி, அந்த எஸ்ஐ போய் பாத்தியா இல்லையா? அங்கதான் மேடம் கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க முன்னாடி போய் நிப்பேன். ஓகே, அவங்கள பார்த்ததும் எனக்கு அப்டேட் பண்ணு. சரிங்க மேடம். ஓகே. பாத்துக்கிறேன். அதுதான். ஏய் ஏய் நான் அப்புறம் கூப்பிடுறேன். இங்க வாடா. வணக்கம் மேடம். ஏய், உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த ஏரியாலயே உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல. என் பேச்ச மீறியும் இந்த ஏரியாலயே நடமாடிட்டு இருக்கியா? மேடம், நான் உங்களை பார்த்ததும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்திருக்கேன்னு ஓடி வரேன். நீங்க என்னடானா இந்த ஏரியாக்கே வரக்கூடாதுன்னு விரட்டுறீங்களே. கும்பிட போன தெய்வமா? என்னடா சொல்ற? ஆமா மேடம், உங்களை பார்க்க தான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க வர்ற வழியில தரிசனம் தந்துட்டீங்க. என்னடா, வழக்கமா என்ன ரோட்ல தூரமா பார்த்தாலே தெரிச்சு ஓடுவேன். இன்னைக்கு ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. என்ன விஷயம்? மேடம், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் மேடம். உதவியா? ஆமா மேடம். ஒரு நிமிஷம். இந்தாங்க மேடம். யாரா இவ? எதுக்காக இவளை என்கிட்ட காட்டுற? மேடம், இந்த பொண்ணு காணாம போயிட்டா. நீங்க தான் மேடம் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். பொண்ண காணமா?
யார் இவ? இவ உனக்கு என்ன உறவு முறை வேணும்? உறவுலாம் இல்ல மேடம். இவள ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன் மேடம். அவ என்கிட்ட வந்து தான் ஒரு அனாதனும் சரியான வேலை கிடைக்கலன்னு சொன்னா மேடம். வேலை கிடைக்க உதவி பண்ண முடியுமான்னு கேட்டா மேடம். நான் அதுக்கு நானே பழப்பு இல்லாம இருக்கேன், நீ வேற யாரையாவது போய் பாருமான்னு சொன்ன மேடம். யாரு நீ? ஆமா மேடம், சத்தியமா அப்படிதான் சொன்னேன். ஆனா அவ விடல மேடம். நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், அது தெரிஞ்சுதான் உதவி கேட்கறேன்னு சொன்னா மேடம். அவ சொன்னத நானும் நம்பி தொழிலுக்கு அழைச்சிட்டு போனேன் மேடம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு. அவ ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கா. பார்ட் டைமா என்கிட்ட வேலை பார்க்கறா மேடம். அது மட்டும் இல்ல மேடம், ஊர்ல அவளுக்கு அப்பா அம்மா குடும்பம்லாம் இருக்கு மேடம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா இப்படி பண்றேன்னு கேட்டு திட்டின மேடம். அதுக்கு நான் வச்சிருந்த பணம் செல்போன்லாம் எனக்கு தெரியாம திருடிட்டு ஓடிட்டா மேடம். ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஏமாத்திடுவா மேடம். ஜெகஜால கில்லாடி அவ. இப்ப எங்க இருந்து யாரை ஏமாத்திட்டு இருக்கான்னு வேற தெரியல. ஏய், அதான் போயிட்டால, விடு. அவளை கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ண போற? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? என்ன மாதிரி ஒரு விளங்காதவன் வீணா போனவனை ஏமாத்திட்டு போனா பரவாயில்ல, பப்ளிக் யாரும் அவளால பாதிக்கப்பட்ட கூடாதுல்ல, அதான் மேடம். அதுவும் இல்லாம நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி அந்த கேஸ்ல என்ன சிக்க வச்சுட்டா நான் என்ன மேடம் பண்றது? அதனாலதான் முன்னெச்சரிக்கையா உங்ககிட்ட சொல்லி வச்சுட்டேன். நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். அவளோட போட்டோ, அவளோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வை, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். இந்தா. தேங்க்ஸ் மேடம், நான் வரேன் மேடம். ஓ, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாரா இருக்கும்? என்ன சார், பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன விஷயம்? ஏன் நான் என் பொண்டாட்டிய பாக்குறதுல என்ன தப்பு? தப்பு இல்லதான். அப்போ நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுட்டே இரு, நான் பாட்டுக்கு உன்னை சைட் அடிச்சுட்டே இருக்கேன். இப்படி திங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி வேலை செய்யறதா? அப்ப நீயும் வேலை செய்யாத, நீ என்ன பாத்துட்டே இரு. இது நல்லா இருக்கே கதை. வீட்ல கிடக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களை சைட் அடிச்சா வீட்டு வேலையை யாரு பாக்குறது? அதானே, என்னையெல்லாம் நீ எதுக்கு பார்க்க போற? நீ நீ உன் வேலையை போய் பாருமா. உனக்கு என்னை விட உன் வீட்டு வேலை தான் முக்கியம். பாரு பாரு பாரு. என்ன சார், ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து மித்து, நீ இப்படி கன்சீவா இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி நார்மலா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு அத நினைக்க நினைக்க பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? தெரியல மித்ரா, உன் வயித்துல இப்ப ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னு நினைச்சா என்னால நம்பவே முடியல, தெரியுமா? அது சரி. அப்போ உத்து உத்து பாக்குறது, உபசரிப்பெல்லாம் மித்ராவுக்கு இல்ல, பாப்பாவுக்கு தான். ஏய், நீ என்ன, நான் எது சொன்னாலும் நீ என்கிட்ட ஏட்டி போட்டியாவே பேசிட்டே இருக்க. போ, நான் எதுவுமே சொல்ல, போ. என்ன இப்படி உங்களை கோவப்படுத்தி நீங்க கோவப்படுற அழக ரசிக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. என் செல்ல சாடிஸ்ட் நீ. மித்து, சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க போதும். அதான உன் கூடவே இருக்கனே. மித்து மித்து, உனக்கு வேற என்ன வேணும் கேளு. அப்படியெல்லாம் எனக்கு கேட்க தெரியல வினய், எனக்கு எதுவும் வேண்டாம். மித்து,
உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? இல்ல எங்கேயாவது போகணும், யாரையாவது பார்க்கணும்னு? எதுவா இருந்தாலும் சொல்லு. இங்க பாரு, நான் எப்பாடுபட்டாவது உனக்காக நான் அதை செய்யறேன். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஏய், என்ன மித்ரா இப்படி கேட்டுட்ட? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? கேளு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பீஸ் வேணும். பீஸா? ஆமா, எனக்கு இப்போ அமைதிதான் வேணும். எந்த தொந்தரவும் இல்லாம நான், பாப்பா, நீங்க என்ன நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இடைஞ்சலா யாரும் நம்ம நடுவுல இருக்க கூடாது. புரியல மித்து, இப்ப நீ அமைதியே இல்லையா? சரி, நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. தீபிகா இந்த வீட்ல இருக்க கூடாது. அவளை வெளியே எங்கேயாச்சும் போய் தங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாங்க, எனக்கு புரியுது. தீபிகா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவ பாவம், எல்லாமே புரியுது. ஆனா எனக்கு அவ கூட செட் ஆகல. அவ பேசுறது, நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏய், என்ன மித்ரா அது? தெரியல, ஆனா எனக்கு அப்படிதான் இருக்கு. இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கலாம் இப்ப பேச வேண்டாம். அவ நல்லவளாவே இருக்கட்டும், நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா எனக்கும் என் குழந்தைக்கும் இப்ப அமைதியும் நிம்மதியும் தேவை வினய். எனக்கு இதுதான் வேணும். இதை உங்களால செய்ய முடியுமா? சரி மித்து, நான் அவகிட்ட பேசுறேன். என்னடா தனியா பேசணும்னு கூப்பிட்டு வந்து இவ்ளோ பில்டப் கொடுக்கற? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல தீபிகா, எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்ன வினய், ஏதாவது லவ் கிவ் ப்ரப்போஸ் பண்ண போறியா? இவ்ளோ தாங்கிட்டு இருக்க? ஏய், சும்மா எப்ப பாரு எனக்கு கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பியா? அப்புறம் என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல, நான் உனக்கு சொல்லுவேன், ஆனா நீ தப்பா நினைச்ச கூடாது. எனக்கு ஒரு வழி தெரியல. நமக்குள்ள என்ன, சும்மா சொல்லுடா. அது வந்து நீ கொஞ்சம் வெளியில தங்கிக்க முடியுமா? புரியல. இந்த வீடு நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் நீ வெளியில போய் தங்கிட்டேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம்ல. ஐயோ வினய், சுத்தி வளைக்கிற. வெளிய போடினா போயிட போறேன். அதுக்கு எதுக்கு எதிர்பார்த்த மாதிரி பிடிச்ச மாதிரின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற? ஆமா, நான் இந்த வீட்ல தங்குறது யாருக்கு பிடிக்கல? உனக்கா, இல்ல உன் அப்பா அம்மாக்கா, இல்ல உன் வைஃபுக்கு பிடிக்கலையா? நீங்க தங்கி இருக்கிறதுல யாருக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? வினய், முழுசா நனைஞ்சிட்ட, அப்புறம் எதுக்கு சுத்தி வளைக்கிற? உண்மையை சொல்லு, நான் என்ன கோச்சுக்கு வா போறேன்? மித்ராவுக்கு நீங்க இருக்கிறதுல இஷ்டம் இல்ல, அதான். ஓ, மித்ராவுக்கு தானா? நான் என்னமோ உங்க அப்பா அம்மாவுக்காக தான் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு நினைச்சிட்டேன். எப்படி வினய் இதெல்லாம்? நேத்து வந்தவளுக்காக பல வருஷம் ஃப்ரெண்டா இருக்கிற என்ன வெளியே அனுப்ப முடியுது? நான் அப்படி என்ன வினய் தப்பு பண்ணிட்டேன்? நானா இங்க வந்து தங்குறேன்னு அடம் பிடிச்சேன்? ஏன் வினய் என்ன வீட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்துற? தப்புதான் தீபிகா.
அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ பேசாதடா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இவ்ளோ பொண்டாட்டி பேச்ச கேட்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்ல காலடியே எடுத்து வச்சிருக்க மாட்டேன். ப்ளீஸ் தீபிகா, ப்ளீஸ். மித்ரா இப்ப இருக்கிற நிலைமையில அவகிட்ட என்னால எதுவுமே பேச முடியல. உனக்கே தெரியும்ல, பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுகிட்ட போய் நம்மளால வீம்பு பண்ண முடியுமா? கொஞ்ச நாள் போகட்டும். அவகிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லி மறுபடியும் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வரேன். ஐயோ சாமி, போதும். இப்ப கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு மறுபடியும் கூப்பிட்டு வந்து வச்சு அசிங்கப்படுத்த போறியா? எல்லாம் என் நேரம். இன்னும் என் ப்ராப்பர்ட்டி வேலை முடிய மாட்டேங்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இதுக்குதான் நான் யாரையும் நம்புறது இல்ல. சரி வினய், இந்த வீட்டோட சொந்தக்காரன் நீ சொன்னா நான் போய் தான் ஆகணும். என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு வினய்? நான் கிளம்புறேன். ஆனா என்ன தீபிகா, சொல்லு. ஒரு 1 வீக் போட்டோம். ஒரே ஒரு வாரம். என்ன வினய், ஒரு வாரம் கூட நான் இந்த வீட்ல தங்க கூடாதா? அதுக்கு இல்ல தீபிகா. ஓகே வினய், நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு புரியுது. நான் இப்பவே கிளம்புறேன். பாய். தீபிகா, ஒரு நிமிஷம். ஒரு வாரம் தானே, தங்கிக்கோ. போடா போ. யார் இந்த வீட்ல இருக்க போறாங்க, யார் போக போறாங்கன்னு பார்க்க தானே போற. மித்ரா, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி போட. சரிங்க அத்தை. ஏன் வசந்தி, அவளே குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. இதுல நீ அவளை போய் காஃபி போட சொல்ற? என்கிட்ட சொன்னா நான் போட்டு தர மாட்டேனா? அம்மா பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? அக்கா, அதுவும் இல்லாம இப்படி எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சாதான் குழந்தை சுகப்பிரசவத்துல பிறக்கும்க்கா. அட என்ன மித்ரா, கேலண்டர்ல இன்னும் டேட் மாத்தாமே இருக்கு. ஜூன்லயே இருக்கு. அத கொஞ்சம் மாத்தி விடுமா? மாத்துறேன். அம்மா கவனிச்சிங்களா? என்னம்மா இந்த மாசம் என்ன மாசம்? ஜூலை மாசம். அதுக்கு என்ன இப்போ? அது இல்ல அத்தை, இன்னும் 2 வாரத்துல வினய்க்கு பர்த்டே வரப்போகுது. அட ஆமா வசந்தி, ஜூலை மாசம் வினய்க்கு பர்த்டே. நான் மறந்தே போயிட்டேன் பாரு. அம்மா எனக்கு ஒண்ணு தோணுது. என்னம்மா சொல்லு. நாம ஏன் வினயோட இந்த பர்த்டேவை வினய்க்கு சர்ப்ரைஸா கிராண்டா செலிப்ரேட் பண்ண கூடாது? கண்டிப்பா மித்ரா. இவ்வளவு நாள் வினய்க்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா இப்போ வினய் முழுசா சரியாயிட்டான்ல. இந்த வருஷம் அவனோட பர்த்டேவை நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்.